companies. So types of companies la நேத்து நம்ம பார்த்தது இன்கார்பரேஷன்ல சார்ட்டர்ட் கம்பெனி, ஸ்டாட்யூட்டரி கம்பெனி, அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், மெம்பர் லைபிலிட்டி, லிமிடெட் பை ஷேர்ஸ், லிமிடெட் பை கேரண்டி, அன்லிமிடெட் லைபிலிட்டி, அண்ட் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் ஹோல்டிங் சப்சிடரி, தென் நேஷனாலிட்டியில் டொமஸ்டிக், ஃபாரின் அண்ட் மல்டிநேஷனல். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப். ஸோ ப்ரைவேட் கம்பெனி இல்லையா, ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னா எதை சொல்லுவோம்? ஸோ தனியார் நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம தனியார் நிறுவனத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ private limited company is a type of company which is formed with minimum 2 shareholders and 2 directors. So இந்த private limited company எத்தனை பேர் இருப்பாங்க? அதாவது minimum 2 shareholders இருக்கணும் and 2 directors வந்து இருக்கணும். The minimum requirement with respect to authorized or paid up capital. So இந்த private companyல எவ்வளவு வந்து minimum capital இருக்கணும் அப்படின்னா 1 lakh இருக்கணும். Has been omitted by the Companies Amendment Act 2015. எப்போ அப்படின்னா 29th May 2015, அதாவது 29/5/2015 இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா. ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எத்தனை பேர் இருக்கணும்? மினிமம் 2 ஷேர்ஹோல்டர்ஸ் இருக்கணும் அண்ட் 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். தென் இதனுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 lakh இருக்கணும். சரிங்களா. ஸோ இது எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க? 29 May 2015 கொண்டு வந்தாங்க. சரிங்களா. தென் அனதர் crucial conditions of a private limited company is that it by its articles of association restricts the right to transfer its shares and also prohibits any invitation to the public to subscribe for any securities of the company. ஸோ இந்த தனி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க, அதாவது ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஷேர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ரைட் டு டிரான்ஸ்ஃபர் இட் ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ என்னது ப்ரொஹிபிட்ஸ், எதை சொல்கிறாங்க, செக்யூரிட்டிஸை வந்து அதாவது அந்த பத்திரத்தையும் வந்து வெளியிடுவது வந்து இங்கே தடை செய்யப்பட்டுள்ளது. எதுல? இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில். தென் மேக்ஸிமம் ஆஃப் 200 persons கேன் பி பிகம் ஷேர் ஹோல்டர் இன் ஏ பிரைவேட் கம்பெனி. ஸோ இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கலாம்னு சொன்னால் இது நேற்றே பார்த்தோம். மேக்ஸிமம் எவ்வளோ பேர் இருக்கலாம்னு சொன்னால் 200 persons வந்து, அதாவது 50லேருந்து 200 வந்து அதிகரிச்சுன்னு இது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மேக்ஸிமம் 200 persons வந்து என்னவா இருக்கலாம், ஷேர் ஹோல்டராக இருக்கலாம் இந்த கம்பெனியில், பிரைவேட் கம்பெனியில். Then the name of private company should be suffixed with the private limited or limited. அதாவது என்ன சொல்றாங்க, அதாவது கம்பெனியோடைய பேர்ல சஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸ்னா என்ன முன்னாடி வரும், சஃபிக்ஸ்னா என்ன லாஸ்ட்ல. ஸோ அந்த கம்பெனியோடைய பேர் லாஸ்ட்ல, சரிங்களா, லாஸ்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா. சயின்டிஃபிக் பப்ளிஷிங் சர்வீஸ் லிமிடெட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிக்காம பாருங்க, சயின்டிஃபிக் பப்ளிஷிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், அதாவது பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது அந்த கடைசியில் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா. சென்னை ஏ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கேன் பி ஃபார்ம்ட் இன் 3 வேரியேஷன்ஸ், அதாவது 3 வகையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைக்கலாம். எப்படி அப்படின்னா எஸ் ஏ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எஸ் ஏ ஸ்மால் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எஸ் ஏ 1 person கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா. அதாவது தனி நிறுவனம், சிறிய தனி நிறுவனம் அண்டு 1 person கம்பெனி, தனிநபர் நிறுவனம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரைவேட் கம்பெனி வந்து அமைச்சிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் கோயிங் டு டிஸ்கஸ் பப்ளிக் கம்பெனி. ஸோ வாட் இஸ் பப்ளிக் கம்பெனி? பப்ளிக் கம்பெனின்னு என்ன சொல்லுவோம், தமிழில் வந்து பொது நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அதுதான் பப்ளிக் கம்பெனின்னு சொல்கிறோம். ஸோ பப்ளிக் கம்பெனின்னு பாருங்க, பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் எ கம்பெனி விச் இஸ் நாட் எ பிரைவேட் கம்பெனி. பப்ளிக் கம்பெனிங்கிறது என்ன இல்லை, இது வந்து பிரைவேட் கம்பெனியே இல்லை. எ பப்ளிக் கம்பெனி மே பி செட் டு பி அன் அசோசியேஷன் விச், ஸோ எப்படி அப்படின்னா consist of at least 7 members. ஸோ இந்த பொது நிறுவனத்தில் மினிமம் எவ்வளோ பேர் இருக்கணும், 7 பேர் இருக்கணும். சரிங்களா. பிரைவேட் கம்பெனியாக இருந்தால் 2 பேர். சரிங்களா. தென் பாருங்க, ஆஸ் ஏ மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் ஆஃப் 5 lakhs. ஸோ இந்த பப்ளிக் கம்பெனியில் எவ்வளோ மினிமம் கேபிட்டல் இருக்கணும், 5 லட்ச ரூபாய் இருக்கணும். ஆர் சச் ஹையர் பெய்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஸ் மேபி. ஸோ அதிகபட்சம் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஆனால் மினிமம் எவ்வளோ இருக்கணும், 5 லட்ச ரூபா, அதிகபட்சம் எவ்வளோன்றது குறிப்பிடல. சரிங்களா. தென் இட் இஸ் சப்சிடரி ஆஃப் எ கம்பெனி விச் இஸ் நாட் எ பிரைவேட் கம்பெனி. ஸோ இது எதுனா, இது ஒரு துணை நிறுவனம் என்பது இது ஒரு துணை நிறுவனம் என்பது
தனி நிறுவனமா இருக்காது, பிரைவேட் கம்பெனியா இருக்காது சரிங்களா. இது ஒரு துணை நிறுவனம் சரிங்களா. எப்பவுமே வந்து துணை நிறுவனம் வந்து தனி நிறுவனம் வந்து இருக்காது. இந்த பப்ளிக் கம்பெனி வந்து தனி நிறுவனமா இருக்காது. தென் does not restrict the right to transfer its shares. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ண முடியாது, இந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் ஈஸிலி என்ன பண்ண, டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் த ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் ப்ரைவேட் கம்பெனியில் வந்து அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, does not prohibit any invitation to subscribe for any shares or debentures of the company. ஸோ அடுத்தது என்ன சொல்லலாம், நிறுவனத்தினுடைய பங்குகளுக்கோ இல்லை கடனீர் பத்திரமோ வெளியிட வந்து தடை இல்லை. ஷேர்ஸோ இல்லை டிபெஞ்சர்ஸோ என்ன பண்ண முடியாது, டஸ் நாட் ப்ரோஹிபிட், அதாவது வெளியிட முடியாது சரிங்களா மற்ற கம்பெனி. தென் நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ இது பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ப்ரோஹிபிட், அதாவது எனி இன்விடேஷன் டு தி சப்ஸ்கிரைப் ஆர் எனி ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ். ஸோ ஷேர்ஸோ டிபெஞ்சர்ஸோ என்ன பண்ணலாம், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும், அதாவது பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வெளியிடலாம். எங்கே வெளியிட முடியாது, அந்த பிரைவேட் கம்பெனியில், அதாவது அந்த பிரைவேட் கம்பெனியில் மட்டும்தான் அப்படி வெளியிட முடியாது. இது வந்து பப்ளிக் கம்பெனி, இங்கே வந்து ஷேர்ஸும் வெளியிடலாம், டிபெஞ்சர்ஸும் அந்த கடனீட்டு பத்திரங்களையும் வந்து வெளியிடலாம் சரிங்களா. தென் டஸ் நாட் ப்ரோஹிபிட் எனி இன்விடேஷன் ஆர் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். அதே மாதிரி பொதுமக்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுல எந்த ஒரு தடையும் இல்லை, ப்ரோஹிபிட்டும் இல்லை சரிங்களா, நாட் ப்ரோஹிபிட் சரிங்களா. தென் த நேம் ஆஃப் பப்ளிக் கம்பெனி ஷுட் பி சஃபிக்ஸ்ட் வித் லிமிடெட். அதாவது என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, நேஷனல் அலுமினியம் கம்பெனி அது லிமிடெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கணும் சரிங்களா. ஏன்னா இது வந்து பிரைவேட் லிமிடெட்னா பிரைவேட் லிமிடெட் மென்ஷன் பண்ணிருக்கு, இது என்ன கம்பெனி, பப்ளிக் லிமிடெட். ஸோ கம்பெனியினுடைய நேம் லிமிடெட் மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லைபிலிட்டி, அதாவது பொறுப்புகளுடைய அடிப்படையில் கம்பெனி வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, அதாவது பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் இல்லைங்களா. சரி பார்க்கலாம் வாங்க. A company limited by shares is a company in which the liability of its members is limited by its memorandum of to the amount if any unpaid on the shares respectively held by them. ஸோ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அதனுடைய அமைப்பு முறையீடு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் சொன்னபடி எப்படி இருக்கணும் அப்படின்னா, செலுத்தப்படாத தொகை இருக்கு இல்லைங்க பார்த்தீங்களா, அன்பெய்ட் ஷேர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஹெல்ட் பை தம். அந்த செலுத்தப்படாத தொகை இருக்கும் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு 10 ஷேர் வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு, அதில் 7 ரூபா தான் கட்டியிருக்காரு, இன்னும் 3 ரூபா வந்து செலுத்தாமல் இருக்காரு பார்த்தீங்களா. அந்த 3 ரூபாய்க்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், அந்த அன்பெய்ட் ஷேர்ஸ், அந்த 3 ரூபாய்க்கு மட்டும்தான் அந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணணும், அந்த நிறுவனம் வந்து கலைக்கும் பொழுது அந்த 3 ரூபாயை 10 ஷேர் இன்ட்டு 3 பை 30, ஸோ 300 ரூபாயை கொடுத்து கடனை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சரிங்களா. ஸோ ரிமைனிங் என்ன பண்ண வேண்டியதில்லை, அசட்டெல்லாம் கம்பெனியில் கூட அசட்டெல்லாம் வித்தாச்சு, வித்தும் கூட கடனை கட்டியும் கூட அப்பவும் வந்து கிரெடிட்டர்ஸ் வந்து கடனை தீர்க்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல என்ன பண்ண வேண்டியது இல்லை, ஓன் அசட்டை யாருமே வந்து விற்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது சரிங்களா. ஸோ அன்பெய்ட் ஆன் தி ஷேர்ஸ் ரெஸ்பெக்ட்லி ஹெல்ட் பை தம். இந்த நெக்ஸ்ட் பாருங்க, தி கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்ஸ் மே பி எய்தர் பப்ளிக் கம்பெனிஸ் ஆர் பிரைவேட் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் எப்படியா இருக்கலாம், ஸோ பார்த்தீங்க அப்படின்னா the companies limited by shares may be either public company இருக்கலாம், private company ஆகவும் இருக்கலாம் சரிங்களா. then if a member has paid the full amount of shares then his liability shall be nil. ஸோ அதே மாதிரி மெம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் அந்த 10 ரூபா அப்படின்னா 10 ரூபாயும் ஃபுல்லாக வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஸோ வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவன் வந்து லைபிலிட்டி வந்து நில் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, the two main features of a company limited by shares are as follows. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the liability of its members is limited to the amount if any remaining unpaid on the shares held by them. The liability of its members limited to the amount. So என்ன சொல்ல வராங்க, அதாவது அந்த உறுப்பினருடைய பொறுப்பு செலுத்தப்படாத தொகை அளவிற்கு மட்டுமே அவர் என்ன ஆவாரு, பொறுப்பாவார். the liability of its members is limited to the amount. ஸோ அவரை எவ்வளவு செலுத்தாம இருக்காரோ அதுக்கு மட்டும்தான் பொறுப்பாவாங்க சரிங்களா. ரெண்டாவது, such liability can be enforced
எய்தர் டியூரிங் தி லைஃப் டைம் ஆஃப் தி கம்பெனி ஆர் டியூரிங் தி வைண்டிங் ஆஃப் தி கம்பெனி. ஸோ ரெண்டாவது என்ன சொல்லுங்க, அந்த பொறுப்பு என்பது அந்த நிறுவனத்தினுடைய வாழ்நாள் அல்லது நிறுவனம் கலைக்கும் பொழுது என்ன அந்த லைஃப் டைம் அந்த நிறுவனத்தினுடைய வாழ்நாள் அல்லது வைண்டிங் ஆஃப் நிறுவனம் கலைக்கும் பொழுது மட்டும் என்ன பண்ணணும், செலுத்தணும். சரிங்களா? ஸோ கலைப்பின் பொழுது கொடுத்தால் போதும். சரிங்களா? ஸோ இதுதான் சொல்ல வரேன். ஸோ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஸோ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியினுடைய மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் சொன்ன மாதிரி அந்த அன்பெய்டு ஷேர்ஸ் அதை மட்டும் கொடுத்தால் மட்டும் போதும். எப்போ நிறுவனம் கலைக்கும் பொழுது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. ஸோ கம்பெனி லிமிடெட் பை கேரண்டினா என்ன சொல்கிறது, அதாவது பொறுப்புறுதியால் வரையறை செய்யப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொறுப்புறுதியால் வரையறை செய்யப்பட்ட நிறுவனங்கள். சரிங்களா? ஸோ அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. A company limited by guarantee is a company in which the liability of its members is limited by its memorandum to such an amount as the members may respectively undertake to contribute to the assets of the company in the event of being wound up. ஸோ என்ன சொல்றாங்க, அதாவது அதாவது நிறுவனம் கலைப்பிற்குள்ளாகும் பொழுது அதன் கடன்களை தீர்க்க போதுமான சொத்துக்கள் இல்லாத போது தானே முன்வந்து தருவதாக ஒப்புக்கொள்ளக்கூடியதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி, அதாவது உத்தரவாதம் கொடுக்குறது. சரிங்களா? கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி இஸ் ஏ கம்பெனி இன் விச் தி லைபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ், அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க, லிமிடெட் பை இட்ஸ் மெமரண்டம் சொன்னபடி சச் அண்ட் அமௌண்ட், அந்த மெமரண்டம்ல அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா amount thus as the members may respectively undertake to contribute to the assets of the company in the event of its being wound up. Such companies are generally formed as, ஸோ அப்போ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படிங்கிறது, ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கம்பெனி வந்து வவுண்ட் அப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது, அதாவது கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் சொல்லியிருப்பாங்க, நாங்களே வந்து முன் வந்து அந்த கடனை வந்து கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து கம்பெனி லிமிடெட் பை கேரண்டின்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த மாதிரியான கம்பெனிஸ் எந்த மாதிரியான கம்பெனிஸாக இருக்கும் அப்படின்னா such companies are generally formed as the promotion of commerce, art, science, religion, charity or any other useful object. ஸோ அந்த நன்மை இப்போ நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த அசோசியேஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு சில பெனிஃபிட் ஏற்படுத்தணும் அப்படின்ற, அதாவது லாபம் நோக்கம் இல்லாமல் செயல்படுது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை இந்த மாதிரி வந்து ஏற்றுப்பாங்க. சரிங்களா? தி கம்பெனிஸ் லிமிடெட் பை கேரண்டி மே பி எய்தர் பிரைவேட் கம்பெனி ஆர் பப்ளிக் கம்பெனி. ஸோ இந்த மாதிரியான கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை பப்ளிக் கம்பெனியாகவும் இருக்கலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் கோயிங் டு டிஸ்கஸ்